மூல நட்சத்திரம். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஒருத்தங்க மூல நட்சத்திரம்ல பிறக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு துல்லியமான ஒரு விஷயம் பண்றதுக்கு தான் பிறக்கிறாங்கன்றது அர்த்தம். பெண்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தா, ஒரு மூல நட்சத்திரக்காரங்களை போய் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, அவங்க கிட்ட நீங்க என்னென்னலாம் நோட் பண்ணுவீங்க அப்படின்னா, இவங்க ரொம்ப நாலேஜபிள், இவங்களுக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கே அப்படின்ற அந்த நாலேஜபிள் லுக் வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ், இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ மூல நட்சத்திரத்துக்குன்னே அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கு. என்னன்னா அந்த எனர்ஜினால மட்டும்தான் அந்த மூல நட்சத்திரத்தோட சிம்பிளே பாத்தீங்கன்னா ரூட்ஸ், வேர், அந்த மரத்தோட ஆணி வேர் சொல்லுவாங்கல்ல, அதுதான் மூல நட்சத்திரத்தோட சிம்பிள். இந்த நட்சத்திர அனிமல் எதுன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, மேல் டாக், அதாவது நாய். சரி, மூல நட்சத்திரத்தோட கடவுள் யாரு, நட்சத்திர டிடி யாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த கடவுள் கும்பிட்டா இவங்களுக்கு நல்லது அப்படின்னா மகாகாளி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ரீமான அந்த நெகட்டிவ் டைம்ஸ்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணும்போது தே ஹாவ் டு கோ இன்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ இவங்க வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இவங்க லைஃபுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூல நட்சத்திரம். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? சரி, மூல நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஒருத்தங்க மூல நட்சத்திரம்ல பிறக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு துல்லியமான ஒரு விஷயம் பண்றதுக்கு தான் பிறக்கிறாங்கன்றது அர்த்தம். இதர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல ஏற்கனவே பிறந்து இறந்தவங்களே திரும்ப மறுபிறவை எடுத்து அதே குடும்பத்துல பிறக்கிறாங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயம் நம்ம இந்த உலகத்துக்கு பண்ணணும், இல்ல இவங்களுக்கு பண்ணணும், இல்ல இவங்களோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், என் குடும்பத்தினர் தான் இவங்களோட நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக கூட அவங்க பிறக்கலாம். ஆனா அவங்க பிறக்கிறாங்கனாலே அவங்க ஒரு பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து ஓவர் கம் பண்ணி வெகு அளவு அவங்களோட கர்மாவை குறைக்க பிறக்கிறாங்க அப்படின்றதுதான் அர்த்தம். ஓகேங்களா? மூல நட்சத்திரம் உங்களோட ராசி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்துல உங்களுக்கு கிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தோட கர்மாவை நீங்க வெகு அளவு குறைக்க போறீங்க அப்படின்றதும் மூல நட்சத்திரத்தோட அர்த்தம். ஸோ மூல நட்சத்திரத்துக்குன்னே அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கு. என்னன்னா அந்த எனர்ஜினால மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரீம் கர்மாவை அழிக்க முடியும். மூல நட்சத்திரம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கெட்ட விஷயத்துக்கு தானா, அது மட்டும் இல்லை, அபரிவிதமான வெல்த்துக்கான நட்சத்திரமும் இதுதான், எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கான நட்சத்திரமும் இதுதான். எக்ஸ்ட்ரீம்ஸ்னு சொன்னால் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட்டும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் டிட்டாச்மெண்ட்டும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரீம் வெல்த்தும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் லோன் இஷ்யூஸ், பண பிரச்சனை அதுவுமே இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீம் நாலேஜ் இருக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரீமாக வந்து எனக்கு பிரச்சனைகளே லைஃப்பில் இருக்குது அப்படின்றதும் இருக்கலாம். அண்ட் வெரி மச் ரிசர்ச் ஓரியன்ட் நட்சத்திரம். சரி, இது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தில் வேற என்னெல்லாம் இருக்குது, இந்த நட்சத்திரத்தை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக அவங்க அந்த நட்சத்திரக்காரங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அவங்க ஃபர்ஸ்ட் லுக்கில் எப்படி இருப்பாங்க, உள்ள இன்டெப்த் அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க லைஃப் எப்படி போகும், ரிலேஷன்ஷிப் எப்படி போகும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக பெண்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தா நல்லதா இல்லையா, அது எல்லாமும் வந்து நம்ம சேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னா, இது ஃபர்ஸ்ட் இன் மார்க்கெட். இந்த கோர்ஸ் நீங்க வேற எங்கேயும் போய் கத்துக்க முடியாது, ஏன்னா நம்ம வேதிக் அஸ்ட்ராலஜியோட சேர்ந்து ஆஸ்ட்ரோ சைக்காலஜி வருது. இது ஏற்கனவே இருக்க கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல யூஎஸ்ல மட்டும்தான் இருக்கு. அங்கேயும் என்ன சொல்றாங்க, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியோட சொல்லி தராங்க. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் எப்பவுமே நான் சொல்றது, அட் எவ்ரி மைல்ஸ்டோன் 50,000க்கும் வந்து கொடுத்தோம், 100,000க்கும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எட் எவ்ரி மைல்ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அவங்களோட இன்வால்மெண்ட் பேஸ் பண்ணி ராசி கற்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். நீங்கள் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நல்ல கண்டென்ட் ஐடியாஸ் தரீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப இன்வால்வ் பண்ண முடியுது. நான் பார்க்கும்போது இவ்வளோ நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் டாப் கமெண்டேட்டராக நீங்கள் வரீங்க இந்த சேனல்லே அப்படின்னாலும் உங்களுக்கு ராசி கற்கள் நாங்கள் செலக்டிவாக சூஸ் பண்ணி அவங்களுக்காக மட்டும் கொடுக்குறோம். ஓகேங்களா? அண்ட் யூ கேன் சி எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஏற்கனவே வின் பண்ணவங்களுக்கு ராசி கற்கள் கொடுத்துருக்கோம், அவங்களோட வீடியோஸும் அதில் இருக்குது. அண்ட் யூடியூப்லேயுமே இருக்குது. அண்ட் யூ கேன் ஜாயின் இன் இன்ஸ்டாகிராம் அஸ் வெல். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் லுக், ஒரு மூல நட்சத்திரக்காரங்களை போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அவங்க கிட்ட நீங்கள் என்னென்னலாம் நோட் பண்ணுவீங்க அப்படின்னா,
அவங்களோட ஃபேஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயின் ஃபேஸாக இருக்கும். பட் அந்த லுக் இருக்கு பாருங்க, இவங்க ரொம்ப நாலேஜபிள், இவங்களுக்கு எல்லாம் தெரியும் போல இருக்கே அப்படின்ற அந்த நாலேஜபிள் லுக் வந்து கண்டிப்பாக தெரியும். அண்ட் நீங்கள் போய் பேசுறீங்கனாலே அவங்க பேசுகிற விதமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான்சென்ஸ் டாக்கே இருக்காது. இதுனா இதுதான், அதுவா அதுனா அதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் யூ கேன் சி அவங்களோட ஃபேஸ்லேயே வந்து நோஸ் அண்ட் இயர்ஸ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். அண்ட் சம் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர்ஸ் வித் லோவர் லிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பேசுகிறவங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் அப்படி இருக்க மாட்டாங்க. போக போக வேணா அப்படி இருப்பாங்க. கொஞ்சம் ரிசர்வ்டு அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது யோசிப்பீங்க. பட் அவங்க வந்து கொஞ்சம் பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுறது எல்லாமே சர்க்காஸ்டிக் ரிப்ளைஸ் தான் வரும். இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மொக்க கொடுக்குற மாதிரியே தான் அவங்களோட சர்க்காஸ்டிக் ரிப்ளைஸ் இருக்கும். அண்ட் யூனோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாருமே இருக்காங்க அங்கே, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே டக்குன்னு யார் முதல்ல போய் இன்வால்வ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறதா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அது மூல நட்சத்திரம் தான். அவ்வளோ ஒரு ஈகர்னஸ் இருக்கும் ஒரு விஷயத்த சால்வ் பண்ணுறதுக்கு. இது பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நான் போய் பண்ணுறேன், இல்லை இதுக்கு என்ன பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு போய் சால்வ் பண்ணுறது இவங்களா தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு போய் பார்க்குறது இவங்களா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஏன் அவங்க எல்லாரும் முன்னாடியே நான் பண்ணணும்னு காமிக்கிறதுக்கு நான் பண்ணுறதுக்கா அதுக்காக காமிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இவங்க ஜென்யூனாகவே வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி போய் பண்ணுறாங்க. ஒரு ஷோ ஆஃப் காட்டணும் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு இல்லை. அண்ட் தென் இஃப் யூ சி அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழகும் போது உங்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும்னா தே ஆர் வெரி ஸ்டபன். அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் அவங்க ஃபிக்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டபர்னஸும் உங்களுக்கு தெரியும். அண்ட் யூனோ நாலேஜ் அதிகமாகவே இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக அதை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இந்த விஷயம் இதனால தான் நான் இதை இப்படி சொல்கிறேன், அதனால தான் அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஜஸ்டிஃபிகேஷனும் வரும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஆர்கியூ வித் தெம் அண்ட் சக்சீட். அதுவுமே டிஃபிகல்ட்டான விஷயம். சரி, இதெல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக்கில் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் போது நோட் பண்ணுற விஷயம். பட் இன்டர்னலி அவங்க கேரக்டர் என்ன அப்படின்னா அது அவங்கள நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸு ரெஸ்ட் ஆஃப் த பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும். இப்போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இதே சொல்கிறாங்க, நம்மளும் அதே பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் இதே பண்ணுறாங்க நானும் அதே பண்ணுறேன் அப்படின்னு இவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் இது பண்ணாலும் எனக்கு இந்த விஷயத்தில் இது பர்டிகுலராக இந்த விஷயம் தான் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஷோராக போய் இதெல்லாம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. எல்லா சின்ன சின்ன விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எங்கே வெளியில் போகிறது முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து தே ஹேவ் தேர் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். இல்லை ஒரு வீடு வாங்குறது முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அவங்க பெர்ஸ்பெக்டிவ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் நீங்கள் நல்லா அதை நோட் பண்ணலாம். அவங்க பெர்ஸ்பெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க படிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு யாரோ சொல்லித்தரவே தேவையில்லை, இவங்களாவே படிச்சுப்பாங்க. இந்த அதிமேதாவி சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து கிண்டல் பண்ணுறதுக்காக சொல்ல, நிஜமாவே தேர் நாலேஜபிள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸுக்கே போகலை ஆனாலும் ஃபுல் மார்க் வாங்கிட்டான், கிளாஸுக்கே போகலை ஒரு கிளாஸ் கூட வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணதே இல்லை ஆனாலும் இவன் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக இவங்க இருப்பாங்க. அண்ட் தே கேன் டூ எவ்ரி திங் பை தெம்செல்ஃப். நானே பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. வேற யாராவது வந்து கையை பிடிச்சி பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அண்ட் தே கேன் ஹெல்ப் அதர்ஸ். அவன் மட்டும் பண்ணாமல் இன்னொருத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது அதுவும் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுனாலே தே கேன் டேக் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி டாஸ்க் அண்ட் கம்ப்ளீட் இட். அந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது இவங்க கிட்டன்னு சொல்லலாம். இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, அதை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு அதை எடுத்து பண்ணி முடிச்சும் காட்டுவாங்க. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் கேப்பபிலிட்டி இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இவங்களோட கேப்பபிலிட்டி அதிகம், இவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கிறதுனாலேயே இவங்க எங்கே இருந்தாலும், இவங்க வந்து உங்கள் வீட்டில் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்காங்களா அங்கேயும் சரி, ஆஃபீஸில் வந்து உங்களோட டீம்மேட்டாக இருக்காங்களோ அங்கேயும் சரி, இவங்கக்கிட்ட வந்து ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ வீட்டில் இருக்காங்கன்னா வீட்டில் கண்ட்ரோலிங்காக இருக்கவங்களே இவங்களா தான் இருப்பாங்க. ஃபுல் கண்ட்ரோல் இவங்க வச்சுருப்பாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி குட் அட் ஹேண்ட்லிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வீட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே கரண்ட் பில் இந்த டைமில் கட்டணும், வீட்டுக்கு அடுத்தது இது பண்ணணும் அது பண்ணணும், எல்லாம் யார்
கரெக்டாக பார்த்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்துப்பாங்க. அதனாலே கூட இருக்கவங்க இவங்க ஸ்பௌஸ்லாம் சரி இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட விட்டுருவாங்க. சிமிலர்லி கெரியர்லையுமே ஆஃபீஸ் சர்க்கிள்லையுமே வந்து இது இருக்கும். அதனாலே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த திங் தட் தே பெர்ஃபார்ம் குட் இன் கெரியர். ஏன்னா எல்லா கண்ட்ரோலும் இவங்க கிட்ட இருக்கும், எல்லாமே இவங்க எண்ட் டு எண்ட் பார்த்துப்பாங்க. அண்ட் தென் இஃப் யூ சி எந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்தாலும் சரி அதை தலையில போட்டு அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணாமல் இவங்க விட மாட்டாங்க, பண்ணி முடிப்பாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தே ஆர் வெரி பர்சிஸ்டன்ட். இதுலேயே அந்த பர்சிஸ்டன்ட் குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும். இதை நான் ஒன்று பண்ணுறேன்னு முடிவெடுத்துட்டா அதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. அந்த பர்சிஸ்டன்ட் நேச்சரை என்ன பண்ணோன்னா இவங்களுக்கு நிறைய விஷயத்தில் சக்ஸஸ் கொண்டு வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் வந்து ஹியூஜான சக்ஸஸ் வருது அந்த பிஸ்னஸ்க்கு. அந்த பிஸ்னஸ் ரொம்ப சின்ன அளவுலேருந்து பெரிய அளவில் வளருதுன்னா எப்படி அந்த பிஸ்னஸ் வளர முடியும்? மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை உங்கள் பிஸ்னஸ் சால்வ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட்லாம் முன்னாடி நமக்கு அவ்வளோ ஃபீஸபிளாக இல்லை. இன்டர்நெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இன்டர்நெட் எல்லா இடத்துக்கும் கிடைக்கிற மாதிரியான நெட்வொர்க் லே பண்ணுறது ஒரு கம்பெனி எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா மக்களோட ஒரு இம்பார்ட்டன்ட் பிரச்சனையை சால்வ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது மூலமாக மக்கள் அவங்களுக்கு அதுக்கு பே பண்ணுறாங்க, இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு பே பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை பெருசாக வளர்க்குறாங்க இல்லையா? ஸோ மூல நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணுவேன், அதை விடாமுயற்சியோட சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு பண்றதுலயே அவங்களுக்கு என்ன ஆகும், சக்சஸ் கிடைக்கும். அது மூலமா அவங்க நிறைய வெல்த் கெயின் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. சரி, அப்ப எல்லா மூல நட்சத்திரமும் வெல்த்தியா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. யாரு வந்து இந்த பெர்சிஸ்டன்ட் குவாலிட்டியை வந்து யூஸ் பண்ணிட்டு, யாரு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாலேஜ் சீக்கிங்கும் பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு இந்த மூல நட்சத்திரமா பாசிட்டிவா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும், வெல்த் கெயின் பண்ண முடியும். இதே இந்த குவாலிட்டி இருக்கு, ஆனா இந்த குவாலிட்டியை வந்து கூட இருக்கவங்களோட சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்றது, இல்லை இந்த குவாலிட்டியை வந்து கூட வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு நெகட்டிவ் ஓரியன்டான பிரச்சனைக்கு யாரை எப்படி நம்ம வந்து ஹர்ட் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் ஓரியன்டா இது போச்சுன்னா தென் யூ நாட் யூசிங் த எனர்ஜி ப்ராப்பர்லி இல்லையா? மூல நட்சத்திரம் நல்ல வெல்த் சேர்க்கக்கூடிய நட்சத்திரம், ஆனால் அந்த எனர்ஜி நீங்க யூஸ் பண்ணாம விடுறீங்கன்னு அர்த்தம். பாசிட்டிவா யூஸ் பண்ணும்போது யூ கேன் ரியலி பி வெரி சக்சஸ்ஃபுல் இன் மூலம். சரி, இது மட்டும் இல்லாம இன்னும் குட்டி குட்டியான மைன்யூட் விஷயங்கள் இவங்களை பற்றி சொன்னோன்னா, நீங்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இவங்க கிட்ட போய் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசுறது அவங்க காதுக்குள்ளேயே போகாது. ஏன்னா அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் அந்த விஷயத்துல இருக்கும். ஃபுல் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல இருக்கும்போது யாராவது அவங்க கிட்ட வந்து பேசினாங்கன்னா தே கெட் வெரி இரிட்டேட்டட். நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கும்போது என்னை டிஸ்டர்ப் பண்ண, நான் இது பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அந்த இரிட்டேஷன் எங்களுக்கு வரும். முக்கியமாக மூலம் வந்து லக்ன புள்ளியாக வரும்போது இது இன்னுமே அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இஃப் யூ சி சம்டைம்ஸ் இவங்களுக்கு வந்து அந்த அவசரம் ஹேஸ்டில் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். அவசரப்பட்டு ஒரு விஷயம் பண்ணிடுறது, ஐயோ இது பண்ணிட்டேனே அப்படின்னு பார்க்குறது, அதுவும் ஒரு சில டைம் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி வென்எவர் யூனோ அந்த ஆன்சைட்டி இல்லை ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அப்போ இதெல்லாம் அவங்க பண்ணிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே அப்படின்னு பின்னாடி வந்து லேட்டர் தே ரிக்ரெட், அதுவும் நடக்கும். சரி, இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ்பா. அந்த மூல நட்சத்திரம் பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா என்ன பார்க்கணும், நம்ம அந்த நட்சத்திரத்தோட சிம்பிள். மூல நட்சத்திரத்தோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா ரூட்ஸ், வேர், அந்த மரத்தோட ஆணி வேர் சொல்லுவாங்கல்ல, அதுதான் மூல நட்சத்திரத்தோட சிம்பிள். அதுவுமே சும்மா வேர் இல்லை, பஞ்ச் ஆஃப் ரூட்ஸ் தான் மூல நட்சத்திரம். அப்போ ரூட் சிம்பிளாக வச்சிருக்கும் போதே உங்களுக்கு என்ன புரியும்னா, ஒரு மரத்துல நீங்க அந்த மரத்தை முழுசா வெட்டிட்டு கீழே கொஞ்சோன்னு அந்த ரூட்டோட விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மரம் திரும்ப வந்துடும் இல்லையா? அப்போ எது அந்த மரத்தை திரும்ப வர வைக்க அலோ பண்ணுது, அந்த ரூட்ஸ். அப்போ அந்த வேர் ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டா போதும், உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை உங்க லைஃப் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்க திரும்ப ஏஞ்சி விடாமுயற்சியோட திரும்ப ஏஞ்சி சக்சஸ்ஃபுல்லா மேல வர முடியும். அதுதான் மூல நட்சத்திரம் டினோட் பண்ணுது. அதுதான் மூல நட்சத்திரக்காரங்க லைஃப்லயுமே நடக்குது. நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல இதுதான் நடக்கும். என் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, நான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இதை வந்து ரெக்கவர் பண்ணேன். என் ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நான் அதை ரெக்கவர் பண்ணி என் ஃபேமிலியை திரும்ப மேலே கொண்டு வந்தேன், அதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் இல்லை பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வேறுன்னு வரும்போது இவங்க எதை கற்றுக்கிட்டாலும் இவங்க வந்து அந்த ஒரு விஷயத்தை ரிசர்ச் பண்ணி ஆணிவேர் வரைக்கும் போய் கற்றுக்காம இவங்களால அதை கற்றுக்கவே முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, கற்றுக்கிட்டாங்கன்னா they'll be very strong in that. யாரும் அசைச்சிட முடியாது அவங்கள அந்த விஷயத்துல. ஏன்னா அவங்க வந்து ஃப்ரம் த ஸ்க்ராச்ல இருந்து கத்துப்பாங்க. இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறேன், நான் எக்ஸாமுக்கு இந்த 10 கொஸ்டின் படிச்சா போதும், மக்கப் பண்ணிட்டு போய் வாமிட் எடுக்கிறேன் அப்படின்றது இவங்களால பண்ணவே முடியாது.
ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே வந்து ஒரு விஷயத்தை தெளிவாக கற்றுக்காம ஏதோ அவங்க மண்டையில் நிற்காது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டீப்பராக போய் அந்த ரூட் மாதிரி போய் ஆதி மூலம் வரைக்கும் போய் கற்றுப்பாங்க. ஸோ தட்ஸ் ஒன் திங் தே டூ. அண்ட் அதனால தான் தே ஆர் நாலேஜபிள் டூ. சரி, இதெல்லாம் தாண்டி அந்த வேருன்னு வரும்போது எப்பவுமே ஒரு மரத்தோட வேர் அன்லஸ் அண்ட் அன்டில் மேலே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதை தவிர பார்த்தீங்கன்னா ஆணி வேர், அந்த கீழே இருக்கிற வேர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில தெரியாது. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இவங்க சில விஷயம் பண்ணும்போது அந்த ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, இட் கேன் பி எனிவேர், இட் கேன் பி எனிதிங். அதுல வந்து டீப் ரூட்டடா ஒரு சில ஒரு சில பிளானிங் இருக்கும், ஒரு சில அஜெண்டா இருக்கும். டீப் ரூட்டடா வெளியில மீதி பேருக்கு தெரியாதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து ஃபார் சம் டைம் இட் இஸ் ஃபார் த குட் ஆஃப் அதர்ஸ், ஃபார் சம் டைம் இட் மே நாட் பி. அவங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயத்த உள்ள ஒரு அஜெண்டாவா வச்சு, ஒரு பிளானிங்கா வச்சு அவங்க பண்ணுவாங்க. அதுவுமே இருக்கு. அதுவுமே வந்து அந்த ரூட்டோட ரொம்ப கோரிலேட்டான ஒரு விஷயம். அந்த உள்ளுக்குள்ள இருக்க பிளானிங் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் won't know. அது அவங்களுக்குள்ளே இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு மட்டும் they will tell. இந்த விஷயத்தை நான் இதனால தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சரி, இந்த நட்சத்திர அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே இல்லை, மேல் டாக், அதாவது நாய். சாதா நாயானா இல்லை, ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ராஜபாளையம் நாயெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரியான நாய் டாகை ஹவுண்ட் டாக்னு கூட சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டாக் வந்து நீங்கள் இதுதான்ப்பா உனக்கு வேலை, இந்த வேலை நீ வீட்டை வந்து பாதுகாக்கணும், யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அதோட உயிரை கொடுத்தாவது அது காப்பாற்றும், அந்த டாஸ்க்கை பண்ணி முடிக்கும். அதுதான் இவங்க பண்ணுறது. இவங்க ஒரு விஷயத்த ரெஸ்பான்சிபிள்னு எடுத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஃபேமிலி அவங்க ரெஸ்பான்சிபிள்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போய் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணாலும் பண்ணுவாங்க அந்த மாதிரி. பட் அவங்க அதை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுக்கணும். ஏன் ஃபேமிலியில் இருக்காங்க அந்த மாதிரி பண்ணுறது இல்லை, அவங்க அதை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? அதுதான் அந்த டாக் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடெக்டிவான பீயிங்ஸ், இவங்க ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. அண்ட் தென் சரி, மூல நட்சத்திரத்தோட கடவுள் யார், நட்சத்திர டிடி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நிறுத்தின்னு சொல்லுவாங்க, NRITTI, நிறுத்தி. அப்போ நிறுத்தின்றவங்க யாரு அப்படின்னா காளியோட ஒரு அம்சம் சொல்லுவாங்க, மகாசக்தியோட ஒரு அம்சம். பட் இவங்களோட அம்சமே எப்படின்னா அழிவுக்கான அம்சம், டிஸ்ட்ரக்ட் பண்றவங்க, டிஸ்ட்ராயர் அண்ட் டிசல்யூட் பண்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பயப்படாதீங்க, என்னது மூல நட்சத்திரம் டிஸ்ட்ரக்ட் பண்றவங்க கடவுள் அப்படின்னு சொல்றீங்கன்னா, இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி கெட்ட கர்மாவை அழிக்க வரவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் அந்த இன்டென்சிட்டி இவங்க கடவுளா இருக்கனாலே ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இது எக்ஸ்ட்ரீம்லி எனர்ஜி பேஸ்டா நட்சத்திரம். அண்ட் இன்னும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை நிறுத்தியே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சவம் மேலே படுத்துட்டு இருக்க, அதாவது ஒரு சவம் படுத்துட்டு இருக்கா, அவங்க அது மேலே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட சிம்பிளே இருக்கும், சவத்தோட இருக்கிறது தான் இவங்க சிம்பிளே. அண்ட் தென் இவங்களை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஸோ இந்த நிறுத்தி வந்து நட்சத்திர டீட்டியாக வர்றதுனாலே மூணு நட்சத்திரக்காரங்க ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்களை யாரோ ஏமாத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க ரொம்ப மனசுருகி சாபம் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது பழிச்சிடும், சீரியஸாக பழிச்சிடும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு பெயினில். ஏன்னா மீதி பேருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த எக்ஸ்ட்ரீம் பெயினில் வந்து ஏதாவது நெகட்டிவாக சொன்னாங்கன்னா சான்ஸ் இருக்குது. பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி இஸ் வெரி ஹை. ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி மூல நட்சத்திர கனெக்டிவிட்டி இருக்காங்க. அட் ஒன் டைம் வந்து ஹி வாஸ் பிளேம்ட் ஃபார் சம்திங், அவங்க செய்யாத தப்புக்கு பிளேம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ரிட்டர்ன் வந்து நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதில் அவங்க போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ், சாதா ரியாக்ஷனால எக்ஸ்ட்ரீம் ரியாக்டிவ். ஸோ அது வந்து எல்லாருக்கும் இவங்க சொன்னால் பழிக்குமானா அப்படி இல்லை. இவங்க மேலே வந்து ஒரு அநியாயம் பண்ணுறவங்க, இவங்க கிட்ட அநியாயமாக நடந்துக்கிறாங்க, இவங்க கிட்ட அவங்க நடந்துக்கிட்டது நியாயமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் இது நடக்கும். பட் நிறுத்திக்கு அந்த பேரழிவு கொடுக்குற பவர் இருக்கு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். அண்ட் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா, சரி அப்போ இவங்களோட இந்த நட்சத்திரம்ல பிறந்த ஆட்கள் யாரு அவங்கள பற்றி சொல்லும்போது நமக்கு இன்னும் இன்டென்சிவாக தெரிய வரும். வேற யாருமே இல்லை, ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் பர்சன் நம்ம முகேஷ் அம்பானி. மூல நட்சத்திரம்ல பிறந்தவர் தான். அப்போ முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது அம்பானியோட பிஸ்னஸ்லாம் வெஞ்சர் அவுட் பண்ணி ஒரு ஃபீல்டு போகிறாங்கன்னா அந்த ஃபீல்டில் இவங்க தான் மோனோபாலி, இன்னொரு ஃபீல்டு போகிறாங்கன்னா அவங்களையும் இவங்க மோனோபாலி. அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டாக கவர் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்தாங்க. முகேஷ் அம்பானி பிறக்கும் போது அவருக்கு இவ்வளோ சொத்து இருந்தாங்கன்னா இல்லை, அவங்க அப்பா நார்மலாக ஒரு குவாரியில் ஒர்க் பண்ண ஒரு ஒர்க்கராக தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. முகேஷ் அம்பானி வளர அவங்களோட சொத்தும் வளர்ந்துருக்கு, இது எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் ஒன்ஸ் ஹீ டுக் ஓவர்,
இவரை மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் இவரை மாதிரியான ஒரு விடாமுயற்சியோ ஒரு விஷயத்தை பண்ணி முடிக்கிறது யாருமே இல்லை. அது எல்லாமே எதனால வந்திருக்கு? அவரோட அந்த மூல நட்சத்திரம்னால வந்திருக்கு. ஓகே, தட் இஸ் த ஒன். அண்ட் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்னால்ட் ஸ்வாஷ்நேகர். ஸோ இங்கே இருக்கிற அர்னால்டு அவர் வந்து முன்னாடி ஒரு ஆக்டராக இருந்தார், அப்புறம் கவர்னராக ஆனார். ஸோ அவரோட எக்ஸ்ட்ரீம் உழைப்பு, விடாமுயற்சி நீங்கள் வந்து பார்க்க முடியும். சம்டைம்ஸ் சேஞ்ச் இன் கெரியர் கூட அவங்களுக்கு நடக்கும். ஸோ அர்னால்டுக்கு நடந்த மாதிரி அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் சார்ட் அதுவுமே இருக்குது, சேஞ்ச் இன் கெரியர் நடக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மூல நட்சத்திரமில் வந்து ரொம்ப ரிசர்ச் ஓரியன்ட் நட்சத்திரம் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ சிவி ராமன், சார் சிவி ராமன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் படித்தவங்களுக்குலாம் தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபிசிக்ஸ் வாங்கினாரு. அண்ட் இவரோட பேஸ் பண்ணி தான் ராமன் எஃபெக்டே வந்து வந்தது. அந்த ராமன் எஃபெக்ட் வேர்டு எல்லாமே வந்து இவரோட ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் வந்தது. அப்போ இவரோட ரிசர்ச் எதை பேஸ் பண்ணி, எதனால இவருக்கு பண்ண முடிஞ்சிருக்கு? அவரோட நட்சத்திரம்னால. இதெல்லாம் தாண்டி ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஏன்னா ரிசர்ச்னு வரும்போது வேர்ல்டு பேஸ்டான ரிசர்ச்னா அது மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரிசர்ச் ஓரியன்டட் சப்ஜெக்ட். ரிசர்ச் பண்ணாமல் ஸ்பிரிச்சுவலாக இருக்க முடியாது. உங்களுக்கு அது இதுலேயே இப்படி இருக்குது, அதுலேயே இப்படி இருக்குது, உலகம் எப்படி இருக்குது, அந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்க பீப்புளில் யாரெல்லாம் மூலம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமம். அவர் அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச அரபிந்தோ அவர் தான், அவருமே இந்த நட்சத்திரம். அண்ட் தலாய் லாமா உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன அந்த ஃபேக்டர் தலாய் லாமாவோட ஸ்டோரியில் வந்துடும். எப்பவுமே தலாய் லாமா என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் பிறப்பெடுத்து தலாய் லாமாவாக வராருன்னா அவர் திரும்ப இறந்து அவரே திரும்ப பிறப்பெடுத்து திரும்ப அடுத்த தலாய் லாமாவாக வருவார் அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. மூல நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் தே டேக் ரீபர்த் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ் ஆர் தே டேக் ரீபர்த் எதுக்கு, யார் கூடயாவது இருந்து அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு. சரி, அப்போ இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பாருங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் தே டேக் எக்ஸ்ட்ரீம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பார்ட்னர். அதாவது இவங்க பார்ட்னரோட விஷயங்களும் சேர்த்து இவங்க பார்த்துக்கிற மாதிரியான ஒரு லைஃப் சீக்வன்சஸ்லாம் வரும். இவங்க பார்ட்னர் வந்து கம்பேரிட்டிவ்லி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கூட அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த மூல நட்சத்திரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெரைட்டல் இஷ்யூஸ் அங்கங்கே வந்திருக்கு. சார்ட் பேஸ் பண்ணியும் இருக்கு, உங்க ஹாரோஸ்கோப்பும் பார்க்கணும். பட் இதுல என்னன்னா ஒரு சில பதாஸ், ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம்லயும் 4 பதாஸ் வரும் இல்லையா? படா 1, படா 2, 3, 4ன்னு வரும். ஒரு சில பதா, சர்டன் பதா என்ன பண்ணோம்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஒரு ஹை ரிகார்ட்ஸில் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த திருட்டு பயலே 2 அப்படின்னு ஒரு மூவி வந்தது, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பாபி சின்ஹா, அமலா பால் நடிச்ச மூவி. அதில் வந்து அமலா பால் வந்து ஏடாகுடமாக மாட்டிப்பாங்க இன்னொரு ஆள்கிட்ட. அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணுவார். ஆனால் அங்கே பாபி சிம்ஹா என்ன பண்ணுவார்னா, அந்த பிளாக்மெயில் பண்ணுறவன் என் ஒய்ஃப் எப்படி அவன் பிளாக்மெயில் பண்ணுவான், அவர் வந்து ஒய்ஃபை தப்பாக நினைக்க மாட்டார், என் ஒய்ஃப் எப்படி அவன் பிளாக்மெயில் பண்ணுவான், இவ தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு அவரோட ஒய்ஃப்க்கு நான் ஃபுல் பீஸ் கொடுக்கணும், அவளை பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறது. அவள் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அவளுக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் ஆகுமே. அதனால அவளும் ஹர்ட் ஆகக்கூடாது, அவளுக்கு ஃப்யூச்சரில் இந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, அவளுக்கு பெஸ்ட்டான விஷயம் நான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுறது சர்டன் பதால பண்ணுவாங்க. தேர் சோ ஸ்பெஷல். ஓகே, பட் இன்னும் சில பதாஸில் எப்படி இருக்கும்னா, தே ஹாவ் டீப் ஃபியர் அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ். அந்த ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஏன் இந்த விஷயம் இப்படி இருக்குது, ஏன் இந்த விஷயம் அப்படி இருக்குன்னு பயங்கரமாக வந்து கொஷின் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இல்லை அவங்களுக்கே அந்த ஒரு கொஷனிங் திங் உள்ளே இருக்கும், ஒரு ஆன்சைட்டியில் உள்ளே இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். அதுவுமே வந்து சர்டன் பதால வித்தின் திஸ் நட்சத்திரா இருக்குது. ஸோ மூல நட்சத்திரம் வந்துட்டாலே உங்களுக்கு மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குறீங்க, பொண்ணு பார்க்குறீங்க, பையன் பார்க்குறீங்க, மூல நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் ஹாரோஸ்கோப் அனாலிசிஸ், ஆஸ்ட்ரோ சைக்காலஜி அனாலிசிஸ் பார்க்குறது பெட்டர். ஓகேயா? அது என்னோட ஒரு விஷயம் நான் சொல்கிறது. ஏன்னா ரொம்ப சூப்பரான ஒரு பர்சனாலிட்டியும் இருப்பாங்க வித் ரெஸ்பெக்ட் ரிலேஷன்ஷிப், இல்லை ஆன் ஆப்போசிட் இந்த மாதிரியுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான் மூல நட்சத்திரம், அப்போ நான் எப்படி தேடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ வாண்ட் அ பார்ட்னர் ஹூ ஹேஸ் குட் எமோஷனல் கோஷன்ட், நல்ல ஒரு எமோஷனல் கோஷன்ட். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு கோவப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும், சம்டைம்ஸ் வந்து ஐ கான்ட் ஹேண்டில் மை எமோஷன், சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக நார்மலாக தான் இன்டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன், மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படி தான் இருப்பேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது யாராவது இந்த மாதிரி எமோஷனல் கோஷன்ட் நல்லா இருக்குன்னா அவங்க உங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க.
ஓகேயா? அண்ட் நீங்க எப்பவுமே ஒரு சீரியஸ் பர்சனாலிட்டியா இருப்பீங்க மூல நட்சத்திரம். ஸோ அந்த சீரியஸ் பர்சனாலிட்டிக்கு யூ வாண்ட் சம்மன் ஹூ இஸ் வெரி ஜோவியல். ரொம்ப ஜோவியலா, ரொம்ப லைட் ஹார்ட்டடா ஃபீல் பண்ண வைக்கிறவங்க தான் உங்களுக்கான ஐடியல் பார்ட்னர் மூல நட்சத்திரக்காரங்கள பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப கெரியர் என்ன மாதிரி இவங்க சூஸ் பண்ணலாம்னா, ஏற்கனவே நான் வந்து செலிபிரிட்டில சொன்னது தான். ரிசர்ச் ஓரியன்டட் கெரியர் இஸ் பெஸ்ட் ஃபிட் ஃபார் யூ. மெடிக்கல் ரிசர்ச்சா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் பேஸ்டில் அந்த சயின்ஸ் பேஸ்டான ரிசர்ச்சா இருந்தாலும் சரி, இல்லை அந்த ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறவங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்லை அக்கல்ட் ரிசர்ச்சர் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறாங்க அப்படி இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ரிஃபார்ம் பண்ணுறது, இந்த வீடுங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த டிஸ்ட்ரக்ஷன் பேஸ்டான ஜாப்ஸு நல்லா வரும். ரிஃபர்மேஷன் பேஸ்டான ஜாப்ஸு நல்லா வரும். அதெல்லாம் தாண்டி வந்து இந்த ரூட்ஸ்ன்னு வரும்போது எப்போவுமே அது பூமிக்கு அடியில் இருக்கும் இல்லையா? அந்த பூமிக்கு அடியில் பண்ணுற மாதிரியான விஷயங்கள், மைனிங், ஓகே, இந்த ஜெம்ஸ்டோன் மைனிங் இருக்கட்டும், டைமண்ட் மைனிங் இருக்கட்டும், கோல்டு மைனிங், இந்த மாதிரி மைனிங் பேஸ்டு, பெட்ரோலியம் எடுக்கிறது. ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலியம் கூட ஹை லிங்க்டு முகேஷ் அம்பானி இல்லையா? ஸோ பெட்ரோலியம் எடுக்கிறது. அண்ட் தென் இந்த மெடிசன் ஃபீல்டுலன்னு வரும்போது சர்ஜரி, அதாவது டீப்பராக போய் என்ன பிரச்சனைன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கறதுல சர்ஜரி பண்ணுறது, இல்லை டென்டிஸ்ட்ரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆர் தி அதர் வே ரிலேட்டட் டு மூல நட்சத்திரம். அண்ட் ஒரு வியர்டான ப்ரொஃபஷனும் பார்த்ததுன்னா அவங்க ஆர்டிஸ்ட் தானே, பிரேக் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ணாடியில் வந்து பிரேக் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது. அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸுமே வந்து இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, இதெல்லாம் தாண்டி ஹெல்த் விஷயத்தில் இவங்க என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, மைண்ட். ஃபர்ஸ்ட் திங் இஸ் மைண்ட். மைண்டுன்னு வரும்போது நான் இவங்களுக்கு சொல்கிறது வந்து அது அது இட்ஸ் லைக் ஒரு ஒரு அவசரத்தில் என்ன பண்ணுறது, ஒரு டென்ஷன் பேஸ்டான விஷயங்கள், ஒரு ஆன்சைட்டி பேஸ்டான விஷயங்கள், ஒரு பிபி பேஸ்டான விஷயங்கள், இதெல்லாமே வந்து தே ஹேவ் டு டேக் கேர். அண்ட் ஜென்ரலாகவே வந்து தே டேக் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பேக் பெயின், அந்த நெக் பெயின், அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் வல்னரபிள் ஏரியாவாகிடும் அது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ரூட்டடாக ஃபார்ம் ஆகிற விஷயங்கள், அதாவது டீப் ரூட்டடாக வந்து சிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு, உள்நோக்கி பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த சிஸ்டர் அப்படின்ற விஷயங்கள், அந்த மாதிரி டீப் ரூட்டட் விஷயங்கள். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒன்று யோசிக்கிறாங்கன்னா ஃபிக்ஸேட்டடாக மைண்ட் அதிலே போயிட்டுருக்கும். இதுனா இதுலேயே இருக்கிறது, அதுனா அதிலே இருக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்குது, யாராவது ஒருத்தவங்களை பற்றி இவங்களுக்கு நெகட்டிவாக தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. ஃபியூ டைம்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஆஃப்டர் சர்டன் லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது இப்படி தான், என்னால் மாற்ற முடியாது, இது இப்படி தான். அது வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸு, அதுக்கப்புறம் இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் வந்து கொண்டு வரும். ஸோ இதெல்லாமே தே ஹேவ் டு டேக் கேர். தே ஹேவ் டு ஜஸ்ட் லெட் கோ. பரவாயில்ல, இதுவா சரி போ அப்படின்னு சொல்லிட்டு லெட் கோ பண்ணிகிட்டே இருக்கிறது அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா தே ஆர் ஆக்சுவலி வெரி ஸ்வீட். ஏன்னா இவங்க ஃபேமிலியில் இவங்க ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். அப்புறம் இவங்க ஸ்பௌஸை பார்த்துக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் லைக் வெரி ஸ்வீட். they'll take care of that. So sometimes அவங்க எல்லா விஷயத்தையும் தலையில் போட்டு பண்ணுறதுனாலே அவங்களோட ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, அதை உடம்புல பார்த்துக்கிறது, அண்ட் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகிறனால உடம்புல வர பிரச்சனைகள், பிளட் டிடெக்ட் பண்ணுற மாதிரியான பிரச்சனைகள், ஆல் தட் தே ஷுட் டேக் கேர். ஓகே, சரி, இப்போ இவங்க வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம் இவங்க லைஃபுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒன்று பண்ணும்போது இதுதான் நான் செக் பண்ணிட்டேன், இதுதான் கரெக்டு, இந்த மாதிரி பண்ண வேண்டாம், நம்ம இந்த விஷயம் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு டாமினேஷனாக தெரியறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷ் சுப்ரமணியம்ல அந்த அப்பா வந்து சந்தோஷ்க்கு அவர் நல்லதுன்னு நினச்சி பண்ணுவார். அவங்க பையனுக்கு நல்லதுன்னு நினச்சி பண்ணுறது வந்து பையனுக்கு என்ன தெரியும், என்ன தோணுன்னா நீங்கள் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா? ஸோ தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தட். ஓகே, நீங்கள் நல்லதுன்னு நினச்சி பண்ணுறீங்க, பட் அவங்களுக்கு அது ஓகேயா அப்படின்றதும் நீங்கள் பார்த்துக்கணும். செகண்ட் வந்து இவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து கார்டனிங் பண்ணுறது. ஓகே, கார்டனிங் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணுறது வரும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து தானாக வந்துடும். எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களோட அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை வந்து கிரவுண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இவங்க சக்ஸஸ்க்கான பெஸ்ட் ரெமெடியே நான் சொன்னேன். இவங்க ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது கூட யாராவது வந்து பேசினாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதெல்லாமே இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் தெரியும். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும், ஒரு எக்ஸாம் நான் எழுதி முடிக்கணும், இல்லை ஒரு வேலை நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கட் ஆஃப் ஃப்ரம் எவ்ரி ஒன். ஒரு மாதம் வந்து யாரு கூடயும் பேசாமல் அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வாங்க.
அது ஒரு மாசமா இருந்தாலும் சரி, ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, யாரு கூடயும் பேசாம உங்க வேலையை முடிச்சுட்டு அதுல சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கப்புறம் நீங்க வந்து வெளியில சகஜமா மீதி வேலைகள், என்டர்டெயின்மெண்ட் பண்றது, போகிறது, அண்ட் எல்லாரு கூடயும் வந்து சகஜமா பேச ஆரம்பிக்கிறது பண்ணலாம். திஸ் இஸ் த பெஸ்ட் ரெமெடி, ப்ராக்டிக்கல் ரெமெடி. அண்ட் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சரி எந்த கடவுள் கும்பிட்டா இவங்களுக்கு நல்லது அப்படின்னா, நிருத்தின்னு சொல்லும் போதே காளியோட அம்சம்னு நான் சொன்னேன். ஸோ மகாகாளி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ரீமான அந்த நெகட்டிவ் டைம்ஸ்லாம் இவங்க ஃபேஸ் பண்ணும்போது தே ஹாவ் டு கோ இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. அவங்கள நோக்கி மெடிடேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மைண்டு நான் சொன்னேன், அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது எல்லாமே காம் டவுன் பண்ணணும். அவங்கள நோக்கி மெடிடேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் இஷ்யூஸ் வரும். அந்த எக்ஸ்ட்ரீம் ஆங்கர் இஷ்யூஸ் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் பில்டப்னால தான் வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மெடிடேஷன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். காளியை நோக்கி மெடிடேட் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இவங்களுக்கு சம்டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தால் ஏதாவது ஒன்று கீழே போட்டு உடைக்கும் போது அது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கும். எப்போனா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறப்போ நீங்கள் எதையாவது போட்டு உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கொடுக்கும். ஒரு தெரப்பி கூட இருக்குது, அந்த பிரேக்கிங் தெரப்பின்னு ஒரு தெரப்பி கூட இருக்குது. அதை நம்ம ரெமெடியில் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, இது நம்ம காலங்காலமாக பண்ணிட்டு இருந்த ரெமெடி தான். ஆனால் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமல் பண்ணிட்டு இருந்தோம். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது. நீங்கள் உங்கள் கையால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. நீங்கள் வேண்டுதல் பண்ண மாதிரியும் இருக்கும், அவரோட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரியும் இருக்கும். ஏன்னா கேத்து, இந்த நட்சத்திர அதிபதி யாரு? கேத்துன்னு வரும்போது பிள்ளையார், கணேசன் இல்லையா? அதே நேரத்தில் உடைக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூசணிக்காய் சுற்றி உடைக்கிறதும் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தாண்டி மூல நட்சத்திரம் இஸ் அ வெரி ஸ்பெஷல் நட்சத்திரம். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ நாலேஜ் இருக்குது, பர்சிஸ்டன்ஸ், ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் மட்டும் நினச்சிங்கன்னா அம்பானி மாதிரி நீங்களே ஆகலாம். பட் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணணும். இது எதுவும் நான் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு வெல்த் வரணும்னா வராது. நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்க வேண்டியதான். பண்ணிங்கன்னா மூல நட்சத்திரம் வில் ப்ராமிஸ் யூ ஆல் சக்ஸஸ், ஆல் நாலேஜ், ஆல் வெல்த். ஓகே, கண்டிப்பாக இந்த சில சொன்ன அட்வைசஸ்லாம் நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அண்ட் உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் எப்படி ரெசனேட் ஆச்சுன்றத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. பிகாஸ் என்னது, நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவாக இருக்கீங்களோ நீங்கள் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான ஜெம்ஸ்டோன் ராசி கற்கள் ப்ரைஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. அண்ட் எனக்குமே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்கீங்க அப்படின்றது. ஓகே, ஸோ see you all the best. Thank you.